எல்லாரும் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறாங்க ஃபார்ம் எல்லாத்தையும். ஆனால் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து நம்ம பிஎல்ஓ கிட்ட கொடுக்குறோம். அந்த ஃபார்ம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குறோம். அந்த மொபைல் நம்பரை வந்து கரெக்டான மொபைல் நம்பரை அவங்க எழுத மாட்டேன்றாங்க. அது வந்து என்னன்னா, நம்ம இப்போ எனக்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்னோட மொபைல் நம்பர் நான் அந்த ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறேன். அந்த ஃபார்மில் கொடுத்த மொபைல் நம்பரை வந்து அவங்க ஆதார் மொபைல் நம்பர் அந்த ஆதார் நம்பரை வந்து அதில் டைப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நான் வந்து சப்மிட் பண்ணி ஆன்லைனில் செக் பண்ணுறேன். செக் பண்ணால் அந்த செக் பண்ண இடத்துல வந்து என்னோட மொபைல் நம்பர் பதிலாக ஒரு 6 நம்பர் ஆதார் நம்பர் அதில் அடிஷ்னலாக தப்பாக பண்ணிட்டாங்க. அவங்க போய் நான் பிஎல்ஓ போய் கேட்குறேன், இது மாதிரி ஏன் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த பிஎல்ஓ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இங்கே வந்து எங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் இங்கே அப்லோட் பண்ணுறதுக்கு பார்க்குறோம், ஆனால் எங்களால் பண்ண முடியலன்னு சொன்னால அவங்க ஒரு இடத்துக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுறேன்னு சொல்கிறாங்க. சூப்பர்வைசர் வந்து கலெக்ட் பண்ணி போய் வேற ஒரு இடத்துல வந்து மொத்தமாக வச்சு பல்காக இதை வந்து அப்லோட் பண்ணுறாங்க. அந்த ஃபார்ம் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுற ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க. அந்த மிஸ்டேக்னால இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் எப்படி வந்து இந்த ஃபார்மை வந்து சப்போஸ் எங்கள் ஆன்லைன்லேயே நாங்கள் ஓட்டர் ஐடியை வந்து டவுன்லோட் பண்ணால் எப்படி பண்ணுவோம் நான் பார்த்தேன், எனக்கு வந்து இது சப்மிட் பண்ணதில் மொபைல் நம்பர் இருக்குது, இதில் தப்பாக இருக்குன்னு நான் சொல்லி போய் கேட்குறேன். அவங்க வந்து நீங்கள் சூப்பர்வைசர் கேட்குறாங்க. சூப்பர்வைசர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு மேலே ஒருத்தர் இருக்காங்களே அவங்கள போய் கேட்குறாங்க. இவங்க வந்து நான் போய் கமிஷனை போய் பார்த்து நாங்கள் லெட்டர் கொடுக்க சொல்லி சொல்கிறாங்க எங்களை. நாங்கள் வந்து இது எழுதி கொடுக்கறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இதை வந்து நாங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறோம். அதை வந்து இதில் வந்து மிஸ்டேக் பண்ணால் இந்த மிஸ்டேக்கால் நாங்கள் இன்னும் ஒரு தடவை வந்து 2 மாதம் கழிச்சு நீங்கள் வாக்காளர் பட்டியல் வரும், அதை வந்து நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் புதுசாக மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் எப்படி பண்ணுறது ஒன்றும் எங்களுக்கு தெரியல. இதை பாருங்க, இது வந்து நான் கொடுத்த ஃபார்ம். இந்த ஃபார்மை பார்த்தீங்கன்னா இந்த நம்பர், ஆனால் வந்து அவங்க அடிச்சிருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் செக் பண்ணுறோம், இந்த நம்பர் வந்திருக்கு. அது என்ன நம்பர்? அதுல வந்து ஆதார் நம்பர். அது 4 டிஜிட் என்னோட மொபைல் நம்பரும், மீதி 6 டிஜிட் வந்து என் ஆதார்ல நடுவில் வர நம்பரை அதுல அடிச்சிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு ஃபார்ம்லயே வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. நான் கொடுத்த மொத்தம் எங்க பக்கத்து வீட்டுல கொடுத்த நானே எல்லாம் கொடுத்தோம் ஒரு ஃபார்முங்க. அவருதுலயும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவர் கொடுத்த ஃபார்ம் பாத்தீங்கன்னா இந்த நம்பரு கொடுத்துருக்காரு மொபைல் நம்பர். ஆனா அவருக்கு வந்து நெட்ல சப்மிட் பண்ணதுக்கான மொபைல் நம்பர் பாத்தீங்கன்னா இந்த 5 நடுவில் போட்டு இங்க லாஸ்ட்ல வர 5 இங்க நடுவில் வந்துருச்சு. இதே மாதிரி நிறைய குளறுபடி பண்றாங்க. அது வந்து தேர்தல் ஆணையம் பார்த்து கொஞ்சம் அதுக்கான வழிமுறையை சொல்லி கொஞ்சம் எல்லா மக்களுக்கு, ஏன்னா நாங்க ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க நெட்ல பார்த்து நாங்க பண்றோம். எங்களை மாதிரி இல்லாத கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் எப்படி அதை வந்து தெரிவுபடுத்தணும், அதே மாதிரி பிஎல்ஓக்கு எப்படி என்ன பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லுங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.